ஓம் ஓம் ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மேடம் பிளாவட்ஸ்கி எழுதின சீக்ரெட் டாக்டரின் புக்கு. அந்த சீக்ரெட் டாக்டரினில் புக்கில் எல்லாமே பாகவதம் பகவத்கீதை அதை பற்றி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அந்த புக்கு வந்து வெளியில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவிலலாம் ரொம்ப ட்ரை பண்ணான். அது வந்து ஸ்மிருதி மூலம்தான் இருக்கணும், அதை வெளியில் எழுத்து ரூபமாக வரக்கூடாதுன்னு. ஆனால் எப்படியோ அது வந்தாச்சு. சீக்ரெட் டாக்டரினில் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் போகும்போது அஸ்திர வித்தியே இல்லாமல் பண்ணிட்டார். அஸ்திர வித்யா இருந்தால் சாஸ்திர வித்யா வேலை பண்ணாது. அப்படி அதை வந்து கீழித்தம் பண்ணிட்டார். கீழித்தம்னா நோயிங் எவ்ரி திங், நாட் நாட் யூஸ், அதாவது உபயோகிக்க முடியாது. அந்த மாதிரி பூமியில் இல்லாமல் பண்ணினாலும், ஆனால் இதை வந்து யாருக்கு அருகதை இருக்கோ அவளுக்கு எப்படியாவது தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அதை பகவத்கீதையில் சொல்லியிருக்க. பகவத்கீதையை நம்ம இந்த ஆங்கிளில் படித்தா அது நல்லாவே புரியும். இதை வந்து மைத்ரேயருக்கு உத்தவருக்கு இதை பற்றி நன்னா சொன்னார். நம்ம எப்போதுமே துரோணர் மீது ரொம்ப தப்பு அர்த்தம் சொல்லுவோம். துரோணர் வந்து ரொம்ப அவர் வந்து ஏகலைவனோட கட்டவரில் வாங்கிட்டார் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இதை நியமப்படி படித்தாக்க இது நல்லாவே புரியும். இது சீக்ரெட் டாக்டரின் படிக்கிறதுக்கு நம்ம சரீரம்தான் அப்பாரட்டஸ். அப்பாரட்டஸ்னால் என்ன, எதை எப்படி உபயோகிக்கணும், என்ன பண்ணணும், அதை நம்ம உபயோகித்தா புரியணும். அதாவது வந்து ஸ்தூல சூஷ்ம காரண ஜாகிர சொப்ன நித்ரா அவஸ்தை, இதுதான் முக்கியம். ஜாகிரத அவஸ்தை ரொம்ப முக்கியம். நித்ரா அவஸ்தையில் ரொம்ப நம்ம அதை நல்லா உபயோகிச்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத நன்னாவே பகவத்கீதையில் சொல்லியிருக்க. நைட்டை ரொம்ப நல்லா உபயோகிக்கணும். இப்போ பூமியில் செடி வைக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பூமியை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற பெரிய கல் சின்ன கல்லெல்லாம் எடுத்து அதை அழகாக நம்ம வைக்கிறோம்ல, அது மாதிரி தான் செடி போடுவோம். அதேமாரி நித்ரா ஸ்திதியும் நம்ம நல்லா உபயோகப்படுத்திக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சம்ஸ்காரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை எல்லாத்தையும் மனசில் ஒன்றா சேர்த்து நம்ம கவனித்து செய்யணும். துரோணாச்சாரியர் வந்து துரோணாச்சாரியருக்கும் பீஷ்மருக்கும் இச்சா மரணம். பீஷ்மர் வந்து 8வது, கிருஷ்ணர் கூட 8வது தான். நாரதர் வந்து முன்னாடியே சிஸ்டர் வந்து 8வது குழந்தை வந்தாக்க கம்சனுக்கு இது வந்துடும் அப்படிங்கிறது முதலையே இதுவாக சொல்லிட்டா. கிருஷ்ணன் வந்து உன்னை கொல்லுவான் அப்படின்னு. இது ப்ரீ டெஸ்டினி, முன்பே தெரியும். பீஷ்மர் சாகரத்துக்கு சிகண்டி வரணும். துரோணர் வந்து என்ன பண்ணுறான்னா திருபதுடு அவன் வந்து அர்ஜுனர் துரோணரை அழைச்சிட்டு வர அவமானம் வந்து ரொம்ப துரோணருக்கு இருக்குது. திருபதனுக்கு அவனை வந்து துரோணரை கொல்ற மாதிரி ஒரு பையனை யஜ்ய குண்டத்துலேருந்து திருஷ்டத்துமன்ங்கிற ஒரு பையன் பிறகுறான். ஸ்திரீயை புருஷனாக மாற்றுற இது வந்து துரோணர் இவருக்காக அவரோட இதுக்காக செஞ்சு கொடுக்குற.
அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் ரொம்ப கிரெட்டிக்காக இருந்தான். பரம சத்ருவான க்கு பிள்ளையை மாற்றி துரோணர் தரார். அப்போ இதே ஜெகத்குரு தத்துவம், இதை நம்ம புரிஞ்சுக்கல. ஏகலைவன் துரோணவரை நிறுத்து தருணம் வந்துச்சு. அதாவது அஸ்திர வித்யை எல்லாருமே கற்றுண்டா. அந்த இவா அது பேர் என்ன, கௌரவா பாண்டவா எல்லாருமே கற்றுண்டா. இப்போ சாயி வந்து எங்கேயோ இருக்கார். சாயியோட ஒருத்தர் பக்தருக்கு ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறா. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறான்னா சாயி நேராக வரல. அந்த பேஷண்ட் வந்து பழைக்கிறார். எப்படி பழைக்கிறார்? அந்த சேதனத்துவம் தான் அது வேலை பண்ணுறது. அந்த வாட் ஹேப்பன், துரோணரை வேட்டைக்கு போகிறதுக்காக கூப்பிட்டா. அப்போ வேட்டை வந்து சத்தம் போட்டு துரோணர் வந்து எல்லாரையும் வேட்டைக்கு அழைச்சின்னு போகும்போது அந்த நாய் வந்து ரொம்ப சத்தம் போட்டுது. அப்போ ஏகலைவன் என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு அம்பு போடுறான். அந்த அந்த அம்பில் வந்து 5 பானம் போட்டார். அது பஞ்ச தத்துவம். நாய்ங்க வந்து டைமுக்கு சங்கேதம். அப்போ பிளட்டே வரல. இது ரொம்ப அஹிம்சை, இது ரொம்ப அசம்பவம், இது எப்படி எனக்கு தெரியலையே, இது எனக்கு சொல்லித்தரலையே அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அஹிம்சையினோட உச்சக்கட்டம். எந்த இடத்துல சிங்கமும் பசுவும் ஒரே இடத்துல நீர் சாப்பிட்றதோ அது வந்து அந்த இடத்துல அஹிம்சை ரொம்ப இருக்கும். இது சிஷ்யனோட கிரேட்னஸை தான் குறிக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சம்பூர்ண சமர்ப்பணம் ஏகலைவனிட இருந்தது. அந்த அளவுக்கு சமர்ப்பணம் இருக்கிறவன்ட்ட குரு எதுவும் எனக்கு தான்னு கேட்கறதுக்கு அவசியமே இல்லை. கட்டவரில் யூஸ் பண்ணாமல் இருன்னு தான் சொன்னார் அவர். அந்த காலத்திலேயே தேசபக்தியெலாம் ரொம்ப உண்டு. பிரேம தேசபக்தி அதெல்லாம். கிருஷ்ணர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் தெரிஞ்சாலும் கிருதக்கியத்தை கிருதக்கியம் இருக்கிறதுனால தேசப்பத்துனால கௌரூர் சைடில் துரோணர் ஏகலைவன் இருந்தால் கிருஷ்ணருக்கு கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் துரோணர் வந்து கிருஷ்ணருக்கு சகாயமாக இருக்கிறதுக்காக அவர் கட்டவரில் சொல்கிறார் இது உபயோகப்படுத்தாதன்னு. அவர் துரோணர் நல்லது சொல்லி பண்ணிட்டோ, பிரபஞ்சத்துக்கே நல்லது பண்ணிட்டோ, இப்பயும் நம்ம எல்லாத்தையும் திட்டு வாங்குறார். நம்ம எப்போ பார்த்தாலும் இதை புரிஞ்சிக்காம துரோணர் இப்படி பண்ணிடுறேன்னு துரோணரை கேட்டோம். இதே பிராமணத்துவங்கிறது எப்போதும் பகவான்கிட்ட போய் மக்கள் தான் கேட்பா, எனக்கு இது தான் அது தான்னு. ஆனால் உத்தவர்கிட்டையும் மைத்ரேயிட்டையும் பகவான் போய் கேட்குறார். இந்த பூட்டு சாவி வந்து நன்னா விவரமாக பிளாவர்ஸ்கி அவள் புக்கில் சொல்கிறா. இந்த பகவான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குற நிலமை வந்துடுது. இதுதான் யுகசந்தி காலங்கிறது. வாமன அவதாரத்தில் கூட இதே மாதிரி தானே கேட்குறேன். எப்போ அப்போ என்ன நடந்ததோ அதே தான் இப்பயும் நடக்கிறது. டைம் ஆகிடுது, அஸ்திர விதியை இல்லாமல் செஞ்சுட்டேன், வாக்கு மூலம் நம்ம பண்ணுறத இப்போ யாருக்கு இதுவாக இருக்கோ அவளுக்கு கொடுக்கறதுக்கு நினைக்கிறேன் அப்படிங்கிற இதே இசோடெக்னு சொல்லுவாள். மறுபடியும் மிஸ்டீரியஸ் பிளேஸ் வேணும், ராஜவித்யா ராஜகுக்கியம் ஒரு ஒரு மறுபடியும் ஒரு சரீரம் வரும்போது அதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும், நிரந்தரம் ஏற்பாடு செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் ஹிமாலயாவில் சத்ரயாகம் நடக்கிறது. தியோசபிகல் சொசைட்டியில் இதை ஷம்பாலான்னு சொல்லுவாள். எங்கெங்கே மனுஷ ஜாதி மறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு போயிருக்கோ அங்கே ஒரு மகாபுருஷால வந்து பிறக்க வச்சு நாசம் ஆகாமல் செஞ்சுட்டு வந்தான். இது வந்து ஒரு 5 இன்சிடெண்ட்டாக சொல்லலாம். கங்கா நதி கரையில் 2 மகரிஷி சேர்ந்து உங்கள் மகரிஷி ஆசிரமம் போகிறா. அப்போ அந்த 3 பேரும்
221 சிஷ்யர்களை 1995லேருந்து 2000 வரைக்கும் விசேஷமான சங்கடத்தில் சீரியஸ் சங்கடம் நடக்க ஏற்பாடாகுது. இது வந்து லிப் ரன் த காலம் திரையில் சிறுகுழுங்கிறா. ரெண்டாவது 3000 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பாண்டு ஜலம் பேலஸு பின்னாடி மார்பிளில் ஈசிச்சாரில் ஒரு டைப்பில் ஒரு व्यक्ति உட்காந்துட்டுருக்கா. அவரோட முன்னாடி ஒரு 10-15 டீனேஜ் பாய்ஸ் வந்து சுத்தரா. அப்போ வந்து ஒரு பட்சி கிளி பறந்து போகிறது. அப்போ இது தேர்ட் டைமும் பரிஸ்திதி நம்ம இந்த சுச்சுவேஷன் நம்ம கை தாண்டி போயிடுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். இப்போ இதை மறுபடியும் பூமியில் எல்லாருக்கும் நினைவுபடுத்தி கொண்டு வரதுக்கு டைம் வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு நேமத்தோட இதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். மனுஷன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக யூஸ் ஆகுது. 2 அல்லது 3 நேமம் தெரியணும். மனுஷ சரீரத்தில் சக்தி நிறைய இருக்குது. 7 சக்தியும் ஒன்றா சேர்ந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அல்ட்ரோ சவுண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சா. அது இப்போ சிசு ஹார்ட்டு எப்படி வளருது, அல்ட்ரா சவுண்டு இதெல்லாம் மூலமாக அது தெரியறது. அப்புறம் வந்து கர்மம் புனர்ஜென்மம் மெக்கானிக்கல் எனர்ஜியும் யூஸ் பண்ணிக்கிறான். இப்போ வந்து ஜடபரதன் ஒருத்தர் செத்து போகும்போது யாரை நினச்சி செத்து போகிறாளோ அவளோட நினைவே அடுத்த ஜென்மத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஜடபரதனோட இது தெரியும். ஜடபரதன் இருக்கும்போது ஒரு மான் வருது. அது ரொம்ப கர்ப்பிணி மான். அப்போ அது கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பிறந்துட்டு செத்து போயிடுது. அப்போ அதை வளர்த்து எல்லாம் பண்ணுறேன். அடுத்த ஜென்மம் அதே பிறப்பு ஆறுது. நம்ம மேன் வந்து நேமம் புனர்ஜென்மம் வில் ஆஃப் மேன் எல்லாம் சங்கல்பத்தினால பிராரத்தத்தை மாற்ற முடியும். இப்போ நம்ம சரீரத்தை இப்போ ஈஸியாக நம்ம சொல்கிறோம்ல. ஸ்டீஃபன் கன்ட்பர் வந்து அவருக்கு வெறும் கண் மட்டும்தான் அசையும். வேறு எதுவுமே உடம்புல இருக்கிற பாட்டு வேலவே பண்ணாது. விஸ்வ பிராப்திக்கோசரம் அவர் எத்தனை பண்ணியிருக்கார்? 25 பேருக்கு பிஹெச்டி பண்ணியிருக்கார். கிரியேட்டிவ்ஸ் டிஸ்டினி நிர்மாண சக்தியை உண்டு பண்ணியிருக்கார். மைண்டு ஆத்தியாத்மிக ஜகத்தில் சங்கல்பம்னு சொல்கிறோம். இதை எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மகிட்டயே இருக்குது. மனுஷ சரீரத்தை தான் உபயோகிக்கணும். அங்கே நம்மளோட சரீரத்தில் எது உள்ளேயே சில சமயத்தில் நம்ம சரீரத்தில் டாக்டருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும் சரீரத்தில் என்னென்ன அங்கம் என்னென்ன வேலை செய்யுதுன்னு. நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து நம்ம உடம்புல எலும்பு நரம்பு மஜ்ஜை இதெல்லாம் பற்றி நமக்கு வேற தெரியாது. டாக்டர்களை நல்லா தெரிஞ்சுக்கும். 23 குரோம்சோன்ஸு சேர்ந்து தான் ஒரு கரு உற்பத்தி ஆகுது. எல்லாத்துக்குமே பாரத தேசம்தான் ஒரு பேஸ், அம்மா மாதிரி. ஹனுமான் வந்து சூரியன்ட்ட எல்லாத்தையும் எப்படி கற்றுண்டா? ஆக்சுவலாக சூரியன் சுற்றிகிட்டே இருப்பான். இந்த பக்கத்தில் ஒரு கால் அந்த பக்கத்தில் ஒரு கால் வச்சு எப்படி போய் எப்படி எல்லாம் கற்றுட்டா. அந்த மாதிரி கற்றுக்கணும். பூமி டார்க் ஸ்டார் சப்தரிஷி. இப்போ எதுவுமே ஹிமாலயாவில் சத்திரயாக நடக்கிறதில்ல. சப்தரிஷி மண்டலத்துலேருந்து துருவ நட்சத்திரத்துக்கு போகிறது. துருவ சூரிய மண்டலத்துலேருந்து சப்தரிஷி மண்டலம், சப்தரிஷி மண்டலேருந்து துருவ ஸ்டார், அங்கேருந்து டார்க் ஸ்டாருக்கு போகிறது. ஸோ முதல்ல சூரியனுக்கு அனுப்பினோம். துருவருக்கும் நாரதருக்கும் சம்மந்தம் உள்ளதுக்கு. ஈஜிப்டில் 10-15 மனுஷா பறந்து போகும் அந்த பட்சியை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஞானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. சரின்னு மறுபடியும் இன்னொரு கிரணம் அனுப்புகிறா. டேனிக்கன் ஜெர்மன்கிறவர் வந்து எல்லாத்துக்குமே அந்த புக்கு அக்கார்டிங் டு எவிடன்ஸ்னு அந்த புக்கில் விவரமாக எழுதியிருக்கார்.
ஆப்பிரிக்காவில் 2 பேர் சுற்றும்போது துணி கூட கட்டாத அந்த காலகட்டத்திலேயே விசித்திரமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இது டான்ஸு நடக்கும். அவள் எப்படி சுற்றுறா அப்படின்னா அஷ்டதள பத்மமாக சுற்றுறா. அது எப்போ இது அதை வந்து லைஃப்பில் எல்லாரும் ஒரு டைம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், ஒரு தடவை 2 தடவை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே எப்படி அந்த ஆகாசத்தில் எப்படி சுற்றுறதோ இந்த ஸ்டாரை சுற்றுறதோ அதே ஆங்கிளில் தான் இவாளும் சுற்றுறா. அப்போ யுதிஷ்டர் வந்து சொர்க்க அவதாரணம் ஆகும்போது பூமியிலேருந்து எல்லோரும் பஞ்சபாண்டவா எல்லோரும் போகும்போது ஒருத்தராக ஒவ்வொரு வழியில் தவறி போய் அவள் மரணம் அடையிறா. கடைசியில் யுதிஷ்டர் தான் லாஸ்ட்டு. அது வந்து நாய் அவரோடையே இருக்குது. அது வந்து தர்மத்துக்கு சங்கேதம். சரி, இப்போ நாங்கள் அனுப்புகிறோம். இதை வந்து எகிப்தில் கொஞ்சம் பேர் ரிசீவ் செஞ்சுட்டா பரவாயில்ல. அப்போ வந்து எலக்ட்ரோ மேட்ரோ ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடச்சிது. தமசோமா ஜோதிர் கமயான்னு அந்த என்னது ரேஸை அவள் ரிசீவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறது. 60,000 பேரை ஹிட்லர் ஒரே டயத்தில் சாகடிச்சிட்டார். இதை வந்து வெளிப்படையாக இந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டோம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பிடிக்க முடியல. அதாவது வெளிப்படையாக பௌதிகமாக இருக்கிறவா கேட்ச் பண்ணிட்டா, இது இன்னர் லைஃப்பில் அதை கேட்ச் பண்ண முடியல. ஸ்ரீஸ் நட்சத்திரம், துருவ நட்சத்திரம், சப்தரிஷிக்கு பூமிக்கு மறுபடியும் கேட்ச் ஆகலையேன்னு சொல்லி மனுஷன் இன்னும் மாறலை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போ மறுபடியும் 3 கிரகணம் அனுப்புகிறோம் நாங்கள், அதை பிடிச்சிக்க சொல்லுங்கோ அப்படிங்கிறான். அப்போ ரிஷிலாம் 7 7 7ன்னு பிடிச்சுட்டான். அப்போ சயின்டிஸ்ட்டு மறுபடியும் அதை பிடிச்சுட்டா. அப்போ தான் ரேடியோ 1895லலாம் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்தது. ஃபண்டமெண்டலாக பாக்கிய காரணம் இல்லாமல் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக கிடச்சிது. சோல் பவர் ஜெனரேஷனும் ஆச்சு. அந்த காலத்தில் தான் விவேகானந்தர், ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அரவிந்தோ அவள்லாம் வந்தா. டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் ஆட்டமிக் எனர்ஜியும் அப்போ தான் கண்டுபிடிச்சா. ஸ்பிரிச்சுவல் கிரணம் வந்து நம்ம சாதிக்க முடிஞ்சதுனால தான், அதாவது சீக்ரெட் டாக்டரின் மேடம் எழுதினா 1888 எழுதினா, இன்னொரு 100 வருஷம் கழித்து 1998 இது யாரான்னு படித்து 88 படித்தாக்க அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதை படித்து உபயோகப்படுத்தினா அதை ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆத்ம வித்தியை பற்றி நமக்கு சரியான அர்த்தம் புரியல. எல்லா டிவைன் புக்ஸும் ஒன்றா தான் கொடுக்கறது. அதாவது வாட்டர்னாலும் பானினாலும் நீலுன்னாலும் ஒன்று தான். இதை தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். நாலெட்ஜ் லாங்குவேஜ் புரிஞ்சுதுன்னா இது தண்ணி தான் அப்படிங்கிறது நன்னா புரியுது. 14 புவனத்தை பற்றி தான் பேசுறது. அந்த 14 புவனமும் நம்மகிட்டயே இருக்குது. பாகிய லோகத்தில் இருக்கிறது தான் நம்ம பிண்டத்துலேயும் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது தான் பாகிய லோகத்துலேயும் இருக்குது. பஞ்ச கோஷம், ஷட்சக்கரம், இது 3 இது 3 ருத்ர கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, அந்த மாதிரி 3 இருக்குது. ஷட்சக்கரம் அப்படின்னா பேக் போனில் இருக்கிறது. 5 இந்திரியம் ப்ளஸ் மனசு, இதை இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஷட்சக்கரம். இது வந்து 3 ருத்ர கிரந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, இது 3 இருக்குது. இதை பற்றி தான் சொல்கிறது. பஞ்சகோஷம்னா அன்னமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இது 5. இது எதை சொன்னாலும் இந்த 14 பற்றி தான் சொன்னது. 3ங்கிறது சத்வ ரஜ தமோ குணத்தை பற்றியும் இருக்குது. அதாவது இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறத பற்றி தான் கார்னிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கூட்டம் நடந்து கடைசியாக யார் போகிறாளோ அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு. என்னென்னா ஒவ்வொருத்தர் போய் எழுந்து போகிறவாளை பற்றி நம்ம கொஞ்சம் எதாவது கமெண்ட் அடிப்பார்ல,
இவன் இது மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு. அது அதுக்காக தான் லாஸ்ட்டாக நீ எழுந்து போ அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பதிலாக நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பிரவச்சனம் அதெல்லாம் நடக்கும்போது எல்லாரும் மனசு பூர்த்தியாக ஸ்வஸ்தி பிரஜாபிய சொல்லி எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசு பூர்த்தியாக நீ எல்லாரையும் விஷ் பண்ணு அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை சொல்லியிருக்கார். ஜெய் குருதேவ்.